கொரோனா காலத்திலும் சரிவடையாத தமிழகத்தின் தோல் பொருட்கள் ஏற்றுமதி தற்போது 18% குறைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், நாட்டின் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருந்து வரும் தமிழ்நாடு கடந்த நிதியாண்டில் 18% குறைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கடந்த 2023ஆம் நிதியாண்டில் 16,932 கோடியாக இருந்த தோல் பொருட்கள் ஏற்றுமதி தற்போது 13,778 கோடி ரூபாயாக சரிவடைந்துள்ளது. நாட்டின் மொத்த தோல் மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு முந்தைய நிதியாண்டில் 43.20% இருந்தது. இது கடந்த நிதியாண்டில் 37.77% குறைந்துள்ளது. விடிய ஆட்சியில் எங்கும் நஷ்டம், எதிலும் நஷ்டம் என்பது தொடர்கதையாகி வருவதாக ஏற்றுமதியாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர்.